ஜோதிடருக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்மம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜெயித்தவன் சொல்லுக்கு இந்த ஜெகமும் செவிசாய்க்கும். ஜெயிக்க முயற்சி செய்து கொண்டிருப்போம். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் கார்த்திகை 17ஆம் தேதி புதன்கிழமை 3/12/2025 பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது. இன்று மாலை 5:58 மணி வரை. இன்று மேசராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார். இன்று யோகம் திரியோதசி வளர்பிறை, யோகம் பரிசம், கரணம் தைதூலம். இன்றைய சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்கு. இன்றைய நல்ல நேரம் 9:15 முதல் 10:15 வரை, மாலையில் 4:45 முதல் 5:45 PM வரை. இன்றைய ராகாலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய வாரசோலை வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்று திருக்கார்த்திகை தீபம் நாள். ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் குறைகின்ற நாளாக ஒன்று. இன்று வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒரு சில நட்சத்திரக்காரருக்கு மனசஞ்சலம் உண்டு. ரிஷபம் அன்பு பொங்கும் நாள். உறவுகள் பரிசங்கள் இன்று ஒரு வளமான நாளாக உண்டு. மிதுன ராசிக்கு லாபகரமான நாள். வெற்றி கழிப்பை கொண்டாட வேண்டிய நாள். கடகராசிக்கு தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற விஷயங்கள் விலகி தொழிலை மட்டும் கவனிக்க வேண்டும். சிம்ம ராசிக்கு தடங்கல்கள் விளங்கும். புது வரவுகள் ஏற்படுகின்ற நாளாக ஒன்று. கன்னிராசிக்கு உயர்வினும் பணிவு என்பதை உணர்கின்ற நாள். இன்று லாபகரமாக நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்ற நாளாக ஒன்று. துலாம் ராசிக்கு வளர்ச்சியான நாள், சுகமான நாள் இன்று. விருச்சிக ராசி நேர்மை இன்று உங்களுக்கு நல்ல பரிசை அளிக்கப்படுகின்றன. போட்டி மனப்பான்மை ஒன்று, அதில் வெற்றியும் உண்டு. தனுசு ராசி சினம் குறைக்க வேண்டும். இன்று சிறிது கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மகர ராசிக்கு வேகம் விவேகம் வெற்றி உங்களை சூழ்ந்து நன்மை பயக்கும் நாளாக உண்டு. கும்பராசிக்கு வளர்ச்சியான நாள், வெற்றி பெறுகின்ற நாள், கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று ஒரு யோகங்கள் காத்திருக்கின்றன. மீனராசிக்கு உதவி கிட்டும், தனவரவு உண்டு, வளர்ச்சி நோக்கி பயணிக்க வேண்டிய நாள். இன்றைய ஆன்மீக பரிகார கோயில்கள்: கோயம்புத்தூர் தேனீஸ்வரர் கோயில், கேது தோஷம் நீக்கும் அற்புத திருத்தலம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.